லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெறிக்க விட்டுருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு எனக்கு தொண்டை போகுது. அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. லவ் எமோஷன்ஸ் காமெடிலாம் சொல்லவே தேவையில்ல, தரமா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கு காமெடிலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல லவ் எமோஷனு, அப்புறம் பேரண்ட்ஸ், அந்த ஃபேமிலி எமோஷன்லாம் அப்படியே கரெக்டா சூப்பரா கூட்டு போயிருக்காங்க. குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. பிரேக்கப் ஸ்டோரி, ஒரு பையனோட பிரேக்கப் ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ பிரேக்கப்க்கு அப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணணும் அப்படின்ற சுயமா யோசிச்சு அவங்க குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல நீங்க நார்மலா உங்க லைஃபை பார்த்துட்டு நீங்க போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு தேவையான விஷயம் பின்னாடி வந்து சேரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. புதுசா அதான் பிங்கில பார்க்கும்போது புது ஹீரோ யாரோ தயங்கி பார்க்க வேணாம், நல்லாவே பண்ணியிருக்காரு. நீங்க புது ஹீரோவான்ற மாதிரியே இருக்காது, நல்லாவே சூப்பரா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாங்க? யங்ஸ்டர்ஸ்க்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒவ்வொருத்தரா தேடி போக வேணாம், போறது நல்லா இருக்கும். ஒரு லெவல்னா இன்னொரு லவ் போயிடலான்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு மத்தியில நீங்க எத்தனை லவ் போனாலுமே உங்க உண்மையான லவ் ஒண்ணுதான் இருக்கும். அந்த ஒரு லவ் உங்களுக்கு தேடி வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. விஜய் எப்போ நல்லா இருக்கு? அது ஸ்பாய்லர் ஆட, நீங்க படத்தை வந்து பாத்துருங்களேன். படம் எப்படி இருக்கு சார்? சூப்பரா எதிர்பார்த்தது வேற, ஆனா எதிர்பார்த்தது அதிகமாவே கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் ரஷ் தான் பார்த்தேன், சிரிச்சுக்கிட்டு ரஷ் தான் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட் பாத்தீங்க. லவ் ஃபெயிலியர் பசங்க வந்தாங்கன்னா இன்னும் எமோஷனலா ஜாலியா பார்ப்பாங்க. இல்ல ஸ்லோவா இல்ல, அது நீங்க எமோஷன் சொல்லி தானே ஆகணும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்லோவா இருக்காம தெரியும், ஆனா ஸ்லோ கிடையாது. தேவையான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அடுத்த சீன் பார்க்கும்போது இது ரிலேட் ஆகும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். படம் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல படம் தான் இது, நீங்கள் வந்து பார்க்கலாம். மோரலெஸ் நீங்கள் என்டர்டைன்மெண்ட், நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்டர்டைன்மெண்ட்றதை விட அதில் வந்து நிறைய லெசன்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் போகிறாங்க, மறுபடியும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்த லெசன்ஸை கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் ஏன் ரிலேஷன்ஷிப்பில் போகணும், அந்த மாதிரி நீங்கள் ஏன் பிரேக்கப் பண்ணீங்க, உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்களே அதில் கோத்ரூ பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. அது வந்து விஜய் ஆண்டனி சார் பண்ணதெல்லாம் செம்ம டாப். அதெல்லாம் இன்டர்வல் சீன்லாம் நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணீங்க. இன்டர்வல் சீன்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சஸ்பென்ஸே இருக்குது, நீங்கள் பாருங்கள். காமெடி ஓகே, ஒரு சில கிளிச்சஸ் இருக்குது வீடியோவில், ஒரு சில சர்டன் இடத்துல இருக்குது. பட் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தா தான் தெரியும். பட் மோரல்லெஸ் வந்து ஸ்டோரி வைஸும் சரி, எல்லாமே சரி பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நான் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பில் லைக் ஸ்ட்ராங்காக மூவ் ஆக, அதில் இருக்கிற லெசன்ஸ் வந்து மிஸ்டேக்ஸை வந்து கோத்ரூ பண்ணிட்டு போக இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். மியூசிக், அதுவும் மியூசிக் லவர்ஸ், விஜய் ஆண்டனி சார் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். சியாசர் டைலாக்ஸ் வருது லைக் அந்த அதுக்கு எனக்கு அந்த வந்து ஒரு டீசன்ட் வாட்ச். அதாவது 2024 வந்து ஒரு நல்ல ஒரு காதல் படமா அது அமைஞ்சிருக்குது. அதுக்கு வந்து அஜயும் தனுஷாவும் செம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து படத்தோடைய பெரிய பிளஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்னுலேயே 2 பேரும் இப்படி நிப்பாட்டி வச்சு பார்த்துருக்காங்க டேரக்டர். சரி இப்போ போதும்னா நம்ம படத்துக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல. 2K கிட்ஸுக்கும் ஜென்சி கிட்ஸுக்காண்டி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபேமிலி கார்டெல்லாம் படத்தை பண்ணல. ஆனாலும் சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. பாண்டியராஜ் சார் எதுக்கு அப்பா கேரக்டர் பண்ணுறாரு, இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். கிளைமாக்ஸ் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு, கண்ணன் தண்ணி வந்துடும். ஒரு அப்பா வந்து ஒரு மைண்டை என்னெல்லாம் எதிர்பார்ப்பாளோ அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் நடக்கும்போது அந்த இடத்துல பஸ் அவுட் ஆகி ஒரு அழுகுறாரு. அந்த சீனுக்கு நம்மளுக்கே அழுக வந்துடும். அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஓகே படம். உண்மையை காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகாதது வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பசங்கள்லாம் எப்படி காமெடி பண்ணுவாங்க தெரியுமா? அடிக்கிற கவுண்டர்ல வந்து எல்லாம் தெரிச்சு விடுறாங்க. வழக்கம் போல விவேக் பிரசன்னாவையும் அந்த இன்னொருத்தர் இருப்பாப்ல, அவர் 2 பேரையும் போட்டிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் காமெடி எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்கன்னா சிரிச்சுட்டுலாம் வர முடியாது, ஓகேடா அப்படிங்கிற மாதிரி தான் வர முடியும். மியூசிக் வந்து இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். விஜய் ஆண்டனி சார் அவரோட ப்ரொடக்ஷனு என்னெல்லாம் பண்ண முடியுமா, ஜிக்ஜாக் வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்காப்புல. 2 சாங் வேற பாடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு வைப் பண்ற மாதிரி இருக்கு. தூக்கி படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு. அப்புறம் வந்து லவ்வர்ஸ்க்கான படம், யங்ஸ்டருக்கான படம். பிரேக்கப்புல என்னெல்லாம் பிரச்சனை வருது, அந்த பிரேக்கப்பால் என்னெல்லாம் பிரச்சனை நடக்குது, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் எப்படி தவிக்கிறாங்க, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லவ்வோட அந்த வலி, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. காமெடி நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெரிய ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டான இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. மியூசிக் வந்து பசங்களை வந்து அப்படியே உற்சாகத்தில் வச்சுக்கிறதுக்கான ஃபுல் எலமெண்ட்டாக வச்சிருக்காரு. பாட்டும் மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய எந்த இடத்துலையுமே தப்பாவே இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். வந்தா ஜாலியா பார்த்துட்டு போகலாம்.
அப்படிலாம் இல்லை, எல்லா கேட்டகரியில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஜென்சி கிட்ஸ் தான் பார்க்கணுன்றது கிடையாது. பட் எல்லா கேட்டகரியில ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு மெசேஜ் உள்ள இருக்கு. அப்படிலாம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளை எமோஷனலாக கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அது ஃபேமிலியாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வேல்யூஸும் சொல்லி எமோஷனலாக கனெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. சாங்ஸ் வழக்கம் போல ஓஜி தானே மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சாங்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா காமெடி தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனலா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா ஜாலியா கொண்டு போயிருக்காங்க. அதான் அவர் ஒரு கேமியோ சாங் ஒன்று பண்ணியிருக்காரு. அது யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதுல கேமியோ வராது. அவர் அப்படிலாம் தெரியல ப்ரோ, இமேஜோடலாம் இல்லை, ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா பெட்டரா கதையெல்லாம் சூஸ் பண்ணி நல்லா பண்ணுவாருன்னு நம்புறேன். சூப்பரா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நான் 10க்கா 5க்கா 10க்கு வந்து ஒரு 8. என்னோட பர்சனல் ரேட்டிங்ஸ் வந்து 8. ஆமா, ஜென்சி இந்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி நல்ல படம் தான். அது டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர்ல பாக்குறதோட ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது ஒரு இந்த ஜென்ரேஷன் மேல், இந்த ஒரு யங் ஜென்ரேஷன் மேல் ஃபீமேல் ஒரு ரிலேஷன்ஷிப். அவன் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேருந்து பேக்ரவுண்ட் பேஸ்ட் அண்ட் அவன் பேசிக்காக பிரேக்கப் ஆகுறது, லவ் பண்ணுறது அண்ட் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, அதை பற்றி தான் சொல்லுவோம். லவ் சீன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற அளவு ரொம்ப மாட்டேங்க. அந்த ஒரு சாங் வேணா அப்படின்னு பார்த்துருப்பீங்க, அதை வச்சு சொல்கிறீங்க. பட் இட்ஸ் நாட் லைக் அவ்வளோ ரொமான்டிக் பேஸ்ட் இல்லை. பட் இட் இஸ் மோர் ஆஃப் லைக் எப்படி மூவ் ஆன் பண்ணுறாங்க, எப்படி லைஃப்பில் வாழ்கிறாங்க, அவர் கெட்டிங் பாஸ்ட் இருக்கு, அதை பற்றி தான். சாங்ஸ் தான் சூப்பராக, 2-3 சாங்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. நல்லா ஒரு எமோஷனல் சீன்லாம் அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பர். காமெடிலாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாண்டிலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அஜய் சூப்பராக பண்ணியிருக்காரு, தனுஷாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 சைடும் பார்ப்பீங்க, நல்லா ஆக்டிங். எல்லாமே பார்ப்போம். படமா பண்ணிருக்காங்க. இயக்கம் நல்லா இருக்கு. நடிப்பு ஹீரோ ரொம்ப நல்லா அழகா பண்ணிருக்காரு. பூந்து விளையாடி இருக்காரு. ஆமா, லவ் டுடே மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த டீம் வந்து சிறப்பா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சிறப்பா பண்ணிருக்காங்க. இனியா மேடம், ஹீரோ தம்பிராமையா அண்ணன், அவரு நம்ம இதை ஜோல்சியர் நடிச்சிருக்காரு இல்லையா, அவரு சுந்தரா டிராவல்ஸ், ராதா மேடம், எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நிச்சயமா நல்லா போகும். இளைஞர்கள் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்க முடியாது, இளைஞர்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கலகலகலன்னு எடுத்திருக்காரு. நல்ல செமையா போகும், சிறப்பா போகும். கண்டிப்பா நல்லா வெற்றி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நிச்சயமா ஜெயிக்கும். இந்த டீம் வெற்றி அடையணும். நானும் கடலை வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா வரணும். நிறைய படம் பண்ணிட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு சகோ, செம்ம காமெடி, பயங்கர காமெடியா தான் இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இசையும் நல்லா இருக்கு, போட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்கு சார். இந்த டீம் நல்லா ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. கலகலகலன்னு நல்லா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கு சகோ. எது நல்லாலும் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன்னா, பாக்குறப்ப நம்ம கலகலன்னு போயிட்டு இருக்கு சகோ. சிறப்பா போயிட்டு இருக்கு சகோ. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சகோ. நல்லா இருக்கு சகோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த காலத்துக்கு பிடிச்ச படம் தானே பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாரும் பார்க்கலாம். இளைஞர்கள் எல்லாமே பார்ப்பாங்க. நல்லா பெரிய ஹிட் ஆகும் கண்டிப்பா. ரேட்டிங் 90 தரலாம். 100க்கு 90 தரலாம். எனக்கு சிறப்பா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. நாளைக்கு காதலர் தினம். இந்த படம் காதலர் தினமே கிடையாது, பிளே பாய் கதை. பிளே பாய் கதைனா தயவு செய்து அந்த காதலன மாதிரி கொடுத்து வச்சோம் எவனும் இல்லை. எனக்குலாம் அப்படி அமையாது போல் தெரியுது. ஏதோ மனைவியோட வச்சு குடும்பம் பண்றேன். ஆனா இந்த மனுஷன் மாமியாரு, மச்சன்சி, காதலி, சாதாரண விஷயமா? உபஜரிப்பு தப்பா இல்ல, உபஜரிப்பு. அந்த உபஜரிப்பு இருந்தா 1000 மடங்கு காதல் இல்ல, உண்மைதானே? ஒரே காதல் லவ் பண்றதோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் லவ் பண்றா போலன்னா ஒரு மருமகனா இந்த படம் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ கல்யாணம் ஆகுது, லவ் பண்றாங்க, மாமியார் ஒரு மாதிரியா இருப்பாங்க, மச்சச்சி ஒரு மாதிரியா இருக்கான். ஆனா இந்த மனுஷன் மச்சச்சியும் ஓகே, மாமியாரும் ஓகே,
காதலியும் ஓகே. உபச்சரிப்பு தப்பா சொல்ல, அந்த நண்டு வைக்கிறது, எறா வைக்கிறது, முட்டை வைக்கிறது, புரியுதா சொல்றது? தப்பா இல்ல. இதுதான் இந்த உபச்சரிப்பு இருந்தா ஒருவர் மருமகனும் சந்தோஷமா பியர் பாப்பல ஒன்னே கட்டி நீ எழுக்கிறதோட மாமியாரும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, மச்சன்ச்சியும் சந்தோஷமா வச்சுக்கிறாங்கன்னா எந்த மாப்பிள்ள வேணான்னுவான்? எந்த மாப்பிள்ளைய வேணாம்? எனக்குலாம் வரலையப்பா, என் மாமியார்லாம் அப்படி இல்லையாப்பா, என் மச்சன்ச்சிலாம் அமையலையாப்பா, என் பொண்டாட்டிட்டே கெதியேன்னு கிடக்குறாப்பா. கிடைச்சா அது மாதிரி மச்சன்ச்சி கிடைக்கணும், கிடைச்சா அது மாதிரி மாமியார் கிடைக்கணும். தப்பா இல்லைங்க, டபுள் மீனிங்ல பேசல.